தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/7/2026 வியாழக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் இரவு 6:51 வரை, பிறகு அவிட்டம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கிரகங்களும் அதற்குரிய அதிதேவதைகளும் அப்படின்னு சொல்ல போறேன். எந்த கிரகத்துக்கு என்ன அதிதேவதை வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சூரியதசை நடக்குது, எந்த சாமியா கும்பிடலாம்பாங்க. சில பேர் எனக்கு குருதசை நடக்குது, எந்த தெய்வத்தை கும்பிட்டா காரியங்கள் சக்சஸ் ஆகும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வழிபாடுகள்ங்கிறது தேர்ந்தெடுத்து கும்பிடுற போது திசைக்கேற்ற வழிபாடு, புத்திக்கேற்ற வழிபாடு, சித்திரம் அந்தரங்களுக்கு ஏற்ற வழிபாடு, சிறப்பு வழிபாடு, பாக்கியஸ்தான பலம் பெற்றதற்குரிய வழிபாடு, லக்னாதிபதிக்குரிய வழிபாடு, ராசிநாதனுக்குரிய வழிபாடு, பிறந்த கிழமைக்குரிய வழிபாடு, பிறந்த மாதத்திற்குரிய வழிபாடு என்றெல்லாம் பல வழிகளில் இருக்கின்றன. நமக்கு எது ஒத்துவதோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். பொதுவாக சூரிய ஒருத்தருக்கு நடந்துச்சு அப்படின்னா அவர் கும்பிட வேண்டிய தெய்வம் எதுனா சிவபெருமானா. சிவபெருமானுடைய வடிவங்கள் பல இருக்கு. ஒன்று காளை வாகனத்தில் அது மட்டும் இருக்கும், பார்வதி தேவியோட கூடியிருக்கும், சிவலிங்கமாக இருக்கும். சிவலிங்கத்தை அம்பிகை கட்டிப்பிடித்த வடிவமும் இருக்கும். அதுக்கு பேர் திருச்சத்தி முற்றம்னு சொல்லி கும்பகோணம் பக்கத்தில் ஒரு அற்புதமான ஊர். பிரிந்த தம்பதியரை சேர்த்து வைக்கின்ற ஆலயம்னு நான் சொல்றது வழக்கம். இறைவி சிவபெருமானை கட்டி தழுவிய கோலத்தில் இருப்பா. அதே மாதிரியான சிற்பம் இளையாற்றங்குடிங்கிற ஊர்லையும் இருக்கு. சிவகங்கை மாவட்டம் கீழச்சூர்பட்டிக்கு அருகில் உள்ள இளையாற்றங்குடி கோயில்லையும் இருக்கு. காஞ்சி மாமுனிவர் அங்கே தங்கியிருந்த போது இதை கொண்டாடினார். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய வழிபாட்டில் சிவன் எந்த உருவத்தில் இருந்து சிவலிங்கத்தை வச்சு வழிபடலாம். சிவலிங்கம் நந்தி வீட்டில் வச்சுக்கலாம். அப்படி கும்பிடுற போது அதற்குரிய அதிதேவதையும் கிரகங்களும் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சூரியனின் திசை நடந்தால் சிவனே தெய்வம், சுகமான சந்திரர்க்கோ உமையே தெய்வம். சந்திரேசன் நடந்துச்சுன்னா மீனாட்சி, காமாட்சி, உமையவள் அதை கும்பிடலாம். வீரியவான் செவ்வாய்க்கு குகனே தெய்வம். ஒருத்தருக்கு செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா குகன், சரவணன், சண்முகம் அப்படி சொல்லக்கூடிய முருகப்பெருமானை கும்பிடணுமா. வியாழனில் பிரம்மாவும் குருவும் தெய்வம். வியாழாசம் ஒருத்தருக்கு நடந்தா குரு தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம், நவகிரகத்தில் உள்ள குருவை கும்பிடலாம், அடுத்து பிரம்மாவை கும்பிடணும். யாருமே சிவன் கோயில் போனால் சண்டிகேஸ்வருக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் துர்க்கை இருக்கும், ஒரு பக்கம் பிரம்மா இருக்கும். பிரம்மாவை யாருமே கையெடுத்து கும்பிடுறதில்லை. துர்க்கையை கூட சில பேர் கும்பிடுறா நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த பிரம்மாவை கும்பிடணும். நம்முடைய படைப்பு தெய்வம். வாழ்க்கையில் நம்ம இப்படி பிறந்துட்டோம், நம்ம நல்லா ஷைன் பண்ணணும்னா பிரம்மாட்டே நம்முடைய குறையை போய் சொல்லலாம். அதனால இந்த பிரம்மாவை எப்போ கும்பிடணும்னா நம்முடைய பிறந்த நாள், அந்த நாள் நட்சத்திரம் வருதில்லை, அப்போ கண்டிப்பாக போய் கும்பிட்டே ஆகணும். வியாழனெனில் பிரம்மாவும் குருவும் தெய்வம். சீர்பெருகும் புதனுக்கோ விஷ்ணு தெய்வம். புதன் தசை நடக்குதுன்னு வச்சுங்க, விஷ்ணு, இலக்குமி, அனுமன் விடாமல் பிடிக்கணும். அந்த விஷ்ணு எப்படின்னா அலங்கார பிரியர், அதனால அலங்காரம் பண்ணி பார்க்கணும். அக்காரடசல் மாதிரி நல்ல இனிப்புகள் போட்டு நெய்வேத்தியம் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சு வச்சா அப்படின்னா, சுகந்த வாசமுள்ள மாலை சுற்றி வழிபாடு செய்தா அப்படின்னா அந்த புதனுடைய அருளுக்கு, அதாவது அந்த திருமாலுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். திருப்பதி சென்றால் ஒரு விருப்பம் நிறைவேறும்னு கவிஞர் கண்ணதாசன் எழுதினார். திருமால் வழிபாட்டுக்கு மிஞ்சினது இல்லையா காக்கும் கடவுள் அப்படிங்கிற. ஆகையினாலே வாழ்க்கையில் பணம் செல்வத்தில் புரளணும் அப்படின்னா பட்டு பீதாம்பரதாரியாக விளங்கும் அந்த பரந்தாமனை நம்ம போய் கும்பிடணுமா. அது யாரு அப்படின்னா புதன் திசை நடக்கிறவன் கண்டிப்பாக கும்பிடணும். சீர்பெருகும் புதனுக்கோ விஷ்ணு தெய்வம். செல்வ வளம் தரும் சுக்கிரன், லட்சுமி தேவி. சுக்கிரதசை நடக்குதா, லட்சுமியை நீங்கள் கும்பிடணும். லட்சுமியை கும்பிட 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 உங்களுக்கு அந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும். சரி, சனி நடந்துச்சு அப்படின்னா கார்வண்ண சனி, அதற்கோ அனுமன் ஆகும். காளி, துர்க்கை, ராகுவிற்கு. துர்க்கை, காளி யார் கும்பிடணும்? ராகு திசை நடந்தால் கும்பிடணும். விநாயகன் தான் பேர் வழங்கும் கேதுவிற்கு. கேது திசை நடந்துச்சுன்னா பிள்ளையாரை கும்பிடணும். பிள்ளையாரை விடிஞ்சா பிள்ளையாரை கும்பிடணும். கேது திசை 7 ஆண்டுகள் ஆன்மீகத்தில் லயிச்சு விநாயக பெருமானை பிடிச்சிக்கினா போதும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிரதசை 20 வருஷமும் பொன்கொழிக்கிற பீரியடாக மாறும். தெரிந்து கொள்வீர்னு சொல்லி ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கான முழு விளக்கத்தை உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் நாள், ஆரோக்கிய சீர்கேடுகள் அகலும், அடுத்த நல்கிறது எடுத்த முயற்சிகள் ஆதாயம் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் வரலாம், உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள், கேட்ட சலுகைகளையும் உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். இன்று வியாழக்கிழமை என்பதால் குருவை வணங்குவது நல்லது.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். செய்யும் தொழிலில் சில மாற்றங்களை செய்ய முற்படுவீர்கள். உடல்நல குறைபாடுகளால் மருத்துவ செலவுகள் வரலாம். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். கவனம் தேவை. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதோடு நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்துக் கொள்வதும் நல்லது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டு. உத்தியோகத்திற்காக நீங்கள் செய்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வழக்குகளும் உங்களுக்கு பலன் தரும் விதம் சாதகமாகவே அமையப் போகின்றது. மூன்றாம் இடம் எனப்படுகின்ற இடத்திலே கேது இருக்கின்றார். ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். உடன்பிறப்புகளினுடைய கல்யாண கனவுகளை கூட நீங்கள் நனவாக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறும் நாள். இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இன்று அமைதி கிடைக்கும். சொல்லும் சொற்கள் எல்லாம் உங்களுக்கு வெல்லும் சொற்களாக மாறப்போகின்றது. குருவினுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு உண்டு. குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே பெற்றோர்களின் மணிவிழாக்கள், உங்களுடைய மனவிழாக்கள், உங்கள் குழந்தைகளுடைய நல்ல சிறப்பான நிகழ்ச்சிகள், பிறந்தநாள் விழாக்கள் போன்றவற்றை எல்லாம் கொண்டாடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் சுபவிரயங்கள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். இன்று யோகமான நாள். இன்று மேலும் நன்மை கிடைக்க குருவை நீங்கள் வணங்குவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். புதியவர்களை சந்திப்பால் பொருளாதார நிலை உயர்கின்ற நாள். அதே நேரம் ஜென்மத்தில் கேது இருக்கின்றார். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு தேவை. 11ஆம் இடத்தில் புதன் இருப்பதாலே இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். கடல் தாண்டி வருகின்ற நல்ல தகவல் உங்கள் காது நீக்க வைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். அலைபேசி மூலம் வரும் தகவல் மகிழ்ச்சிகரமான தகவலாக இருக்கும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்கும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். நூதன பொருட்களை வாங்குவதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். வாகன பராமரிப்பு செலவு உண்டு. 7ஆம் இடத்திலே சனி வக்கரம். எனவே வாகன பழுதுகளால் ஒரு சிலருக்கு வாட்டங்கள் ஏற்படலாம். பராமரிப்பு செலவுகள் உண்டு. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். கேட்ட உதவிகளை பெற்றோர்களும் உங்களுக்கு செய்வார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு இன்றைக்கு சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறுகின்ற நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நன்மை ஏற்படுமா என்று நினைக்க வேண்டாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை அவர் பார்க்கின்றார். செவ்வாய் 2ஐ பார்ப்பதனாலே அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம் என்கின்ற இடத்தை செவ்வாய் பார்ப்பதனாலே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் உங்களுக்கு வரலாம். பணப்புழக்கமும் நன்றாகவே இருக்கின்றது. அதே நேரத்தில் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அதிகார அந்தஸ்து பெறலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். இன்றைக்கு குருவாரம். குருவை நீங்கள் கும்பிட வேண்டும். நீங்கள் வியாழனை விரதம் இருந்து குரு பகவானை வணங்கினால் நல்லது நடக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். அதே நேரம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வருகின்ற நாள். நாட்டுப்பற்றி மிக்கவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பிரபலங்களை சந்திப்பால் பெருமை அடைவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். ஒரு இடத்தை கொடுத்துவிட்டு அதற்கு இணையாக மற்றொரு இடம் வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு உண்டு. பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பிள்ளைகளை மட்டும் உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் உங்களுக்கு வியாழக்கிழமை என்பதனாலே இன்று குரு வழிபாடு குதூகலம் தரும். தனுசு ராசினியர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிநாதர் குருவுக்குரிய கிழமை. குருவோ 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கின்றார். உச்சம் பெற்ற குருவின் பார்வை 2-12 பதிவதால் தேவைக்கேற்ற பணம் வரும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியது என்று இல்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப்புழக்கம் தானாகவே வரலாம். அது மட்டுமல்ல, பாராட்டும் புகழும் கூடும். பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தியாகும். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. விலை சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர
மகர ராசினியர்களே, உங்களுக்கு ராசிகளிலே சந்திரன், குருச்சந்திர யோகம். இந்த யோகத்தின் காரணமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு, புகழ் கீர்த்தி கூடும், அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும், உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் செல்வந்தர்களின் சந்திப்பார், உள்ளம் மகிழ்வீர்கள். 2இல் ராகு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். உத்தியோகத்தில் உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும், அதாவது உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். திடீரென நீங்கள் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் கூட உங்களுக்கு தென்படுகின்றன. இடமாற்றங்கள் இனிய மாற்றமாக அமையலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று முன்கோபத்தால் முன்னேற்ற பாதையில் குறுக்கீடுகள் ஏற்படும். முக்கியஸ்தர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மனமாற்றங்கள் ஏற்படும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள், அற்புதமான நாள். அலைபேசி மூலம் அதிகாலையிலேயே ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கின்ற நாள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். விஐப்புகளின் சந்திப்பு உண்டு. விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவும் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய சொற்களை கேட்டு அதன் வழியாக அவர்கள் சில காரியங்களை முடிப்பார்கள். இன்று உங்களுக்கு புகழ் கூடுகின்ற நாள். பொருளாதாரத்திலும் மேம்பாடு கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.